வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். போலி வாக்காளர்கள் மூலம் மோசடி செய்து மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு வாக்காளர்களாக வெளி மாநிலத்தவர்கள் மாறினால் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அமைச்சர் துரைமுருகன் கருத்து. தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு தேசிய விருது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடும் கண்டனம். தமிழ்நாட்டில் இன்று முதல் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை பட்டினப்பாக்கம் செயின்ட் பீட்ஸ் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுக்க 1256 இடங்களில் உயர்தர மருத்துவ மையங்களில் இந்த திட்டம் இன்று செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த திட்டம் 17 சிறப்பு மருத்துவ துறைகளை உள்ளடக்கியுள்ளது. மக்கள் புற்றுநோய் பாதிப்புகளை முகாம்களிலேயே கண்டறிந்து கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் என்று பல்வேறு வகைகளிலான ஆண் பெண் என்ற இரு பாலருக்குமான புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிகின்ற பணிகளும் நடத்தப்படுகிறது. இது மட்டும் இன்றி பல்வேறு மருத்துவ சேவைகளும் வழங்கப்படுகின்றன. அதேபோல் வசதி குறைந்த ஊரக பகுதிகள், பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளிகள், 40 வயதுக்கு மேற்பட்டோர், கர்ப்பிணிகள், முதியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாலும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதே தனது விருப்பம் என கூறிய முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தவாறே பிரதமருக்கு கோரிக்கை மனுவை தயாரித்து அனுப்பி வைத்ததை குறிப்பிட்டு பேசினார். மேலும் திமுக ஆட்சியில் கல்வியும் மருத்துவமும் இரு கண்கள் எனவும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அனைவருக்கும் அது சென்றடைய வேண்டும் என்பதில் தான் மிகவும் கவனமாக இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏன்னா எல்லாருக்கும் உடல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அதுக்காக அவங்க நோயாளின்னு சொல்லிடக்கூடாது. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். இந்த முகாமுக்கு வர மக்களையும் மருத்துவ பயனாளிகளாகத்தான் நீங்க பார்க்கணும். அடுத்து மருத்துவ பணியாளருக்கு நான் சொல்லிக்கிறது, உங்க குடும்பங்கள ஒருத்தரா வந்தா எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி இந்த முகாம்களுக்கு வர்றவங்களையும் அக்கறையோடு பரிவோடு நீங்க கவனிச்சுக்கணும். அதே போன்று மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறது, இந்த முகாம்கள் உங்க பகுதிகளில் என்ன தொழில் நடக்குது, என்னைக்கு நடக்குது, என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது, நீங்க தான் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க பயன்பெற அத்தனை உதவிகளை நீங்க செய்யணும். நீங்க ஏற்படுத்துகிற விழிப்புணர்வால ஒருத்தருடைய உயிர் காப்பாற்றப்படலாம், ஒரு குடும்பத்தோட எதிர்காலம் பாதுகாக்கப்படலாம். எனவே இதுல உங்களோட பங்களிப்பும் மிகவும் அவசியம். எதிலையும் எப்பவும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கணும். இதுதான் என்னுடைய விருப்பம். அப்படி மருத்துவ சேவைகள் வழங்குறதுலையும் மக்களோட உங்களோட உடல்நிலை பாதுகாக்கிறதுலையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கணும். இது போன்ற திட்டங்களால அது நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோட நலமான உங்கள் வாழ்வுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களவை தேர்தலில் முறைகேடு நடக்காமல் இருந்திருந்தால் மோடி மீண்டும் பிரதமராக வந்திருக்க மாட்டார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 2014 மக்களவை தேர்தலில் இருந்தே ஏதோ தவறு நடப்பதாக தனக்கு சந்தேகம் இருந்தது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெறும் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பிரிவு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி, இந்தியாவில் தேர்தல் முறை இறந்துவிட்டது என்றும் மிக குறைந்த பெரும்பான்மையுடனே மோடி இந்தியாவின் பிரதமராகியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் மக்களவை தேர்தலில் பாஜக அரசு எவ்வாறு மோசடி செய்தது என்பதை இன்னும் சில நாட்களில் ஆதாரத்துடன் நிரூபிக்கப் போகிறோம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு வாக்காளர்களாக வெளி மாநிலத்தவர்கள் மாறினால் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என
நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கருத்து தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டம் துவக்க விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோரும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், தமிழ்நாட்டு வாக்காளர்களாக வெளி மாநிலத்தவர்கள் மாறினால் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் அரசியல் தலைவர்கள் சரியான முறையில் அணுக வேண்டும் எனவும் கூறினார். தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு தேசிய விருது அறிவித்ததற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டில் வெளியான திரைப்படங்களுக்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் கடும் எதிர்ப்பு எழுந்த தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு 2 தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி சிறந்த இயக்குனர் சுதீப்தோ சென் மற்றும் சிறந்த ஒளிப்பதிவு பிரசாந்தனு மொஹபத்ரா ஆகிய பிரிவுகளில் விருதுகளை வென்றுள்ளது. தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியானது. அப்போது இந்த திரைப்படத்திற்கு எதிராக ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஆகியவை போராட்டத்தில் ஈடுபட்டன. கேரளாவை சேர்ந்த 32,000 பெண்கள் முஸ்லிம் மதத்திற்கு மாற்றப்பட்டு பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டதாக அந்த திரைப்படத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு தேசிய விருது அறிவித்ததற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பதிவில், கேரளாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்துடன் தவறான தகவல்களை பரப்பி வகுப்புவாத வெறுப்பை விதைக்கும் ஒரு திரைப்படத்தை கௌரவிப்பதன் மூலம் தேசிய விருது குழு சங்க பரிவாரின் பிளவுபடுத்தும் சித்தாந்தத்தில் வேரூன்றிய ஒரு கதைக்கு சட்டப்பூர்வ அதிகாரத்தை வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக எப்போதும் நல்லிணக்கம் மற்றும் எதிர்ப்பின் கலங்கரை விளக்கமாக நிற்கும் நிலமான கேரளா இந்த முடிவால் கடுமையாக அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 3 முதல் 5ஆம் தேதி வரை கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அதேபோல் 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிக ஈரப்பதம் இருக்கும் நிலையில் தென் தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் அசௌகரியம் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திக் மற்றும் ரோஹித் ஆகிய இருவரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த கிருஷ்ணன் கோவிலில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் படித்து வருகின்றனர். இருவரும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ராஜபாளையத்தில் இருந்து மதுரை நோக்கி அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து முன்னால் சென்ற வாகனத்தை முந்த செல்ல முயன்ற போது தனியார் பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 கல்லூரி மாணவர்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக கிருஷ்ணன் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை ஈச்சனாரி பகுதியில் தனியார் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கோவை ஈச்சனாரி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்வி நிறுவனத்தில் நர்சிங், பார்மசி, தொழில்சார் சிகிச்சை, பிசியோதெரபி மற்றும் துணை சுகாதார அறிவியல் கல்லூரிகள் இயங்கி வருகிறது.
இக்கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மகாராஷ்டிர மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மற்றும் API-PRF டாக்டர் முருகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இதில் 284 பட்டதாரி மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிர மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், கற்றல் மட்டும் இருந்தால் சாதிக்க முடியாது, கடின உழைப்பும் இருக்க வேண்டும் என கூறினார். செவிலியர் தேர்வு எழுத சென்னைக்கு வந்த பெண் தனது உறவினர் வீட்டில் இருந்த 6 சவரன் தங்க நகையை திருடிவிட்டு சொந்த ஊருக்கு சென்ற நிலையில் போலீசார் அந்த பெண்ணை கைது செய்தனர். சென்னை வேளச்சேரி VOC நகரை சேர்ந்தவர் பார்த்திபன். இவர் கடந்த மாதம் 4ஆம் தேதி கோவிலுக்கு செல்வதற்காக வீட்டில் இருந்த நகையை பார்த்தபோது 6 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது. இது தொடர்பாக வேளச்சேரி காவல் நிலையத்தில் பார்த்திபன் புகார் அளித்தார். அப்போது கடந்த மாதம் 1ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தமிழரசி என்ற பெண் சென்னை தேனாம்பேட்டையில் செவிலியர் தேர்வு எழுதுவதற்காக வந்து தங்கி இருந்ததாகவும், தேர்வு முடிந்து கடந்த 3ஆம் தேதி அவர் சென்று விட்டதாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தொலைபேசியில் தமிழரசியை தொடர்பு கொண்ட போது முன்னுக்கு பின் பதில் அளித்துள்ளார். இதனை அடுத்து திண்டுக்கல்லுக்கு சென்ற தனிப்படை போலீசார் தமிழரசியிடம் விசாரணை மேற்கொண்டதில் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை அடுத்து அவரிடம் இருந்த நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் தமிழரசியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கார் பழுது பார்க்கும் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. ராசிபுரம் அடுத்த கதிரநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் கோபால். இவர் கடந்த 3 ஆண்டுகளாக ஆண்டகலூர் கேட் பகுதியில் கார் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அதிகாலை 5 மணி அளவில் கார் பழுது பார்க்கும் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற நாமக்கல் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் தீ வேகமாக பரவியதில் 7 கார்கள் மற்றும் 3 இருசக்கர வாகனம் என பல லட்சம் மதிப்பிலான உபரி பாகங்களும் தீயில் எரிந்து சேதமானது. இந்த சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உரிமம் இல்லாமல் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டார். ஆற்காடு அடுத்த ஆயிலம் கௌரபாளையம் பகுதியில் வசிக்கக்கூடிய நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ராஜ்குமார் உரிய அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கி பயன்படுத்தி வருவதாக ரத்தினகிரி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் ராஜ்குமாரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். மேலும் ராஜ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் நாட்டு துப்பாக்கி பயன்படுத்தி வந்த ஆயிலம் லேபர் தெருவை சேர்ந்த தேவபிரபு என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் செங்கம், தண்டாரம்பட்டு, போலூர், கலசப்பாக்கம், ஜவ்வாதுமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் ஆறு, குளம் உள்ளிட்ட நீர் ஆதாரங்களின் நீர்மட்டம் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலில் அம்மன் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. செங்கம் போலூர் சாலையில் ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் 11 நாள் அக்னி வசந்த உற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 138ஆம் ஆண்டு அக்னி வசந்த உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து 74,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த நிலையில் இன்று சவரனுக்கு அதிரடியாக 1120 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 140 ரூபாய் உயர்ந்து 9290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து 74,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 123 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,23,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பாகிஸ்தானில் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 30 பேர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தானின் லாகூரில் இருந்து ராவல்பிண்டிக்கு நேற்று இரவு எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. அந்த ரயிலில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் மேற்கொண்டனர். லாகூரில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷேகாபுர ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது எக்ஸ்பிரஸ் ரயிலின் 10 பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து திடீரென தடம் புரண்டன. இந்த விபத்தில் 30 பயணிகள் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று படுகாயமடைந்த பயணிகளை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். போலி வாக்காளர்கள் மூலம் மோசடி செய்து மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு வாக்காளர்களாக வெளிமாநிலத்தவர்கள் மாறினால் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அமைச்சர் துரைமுருகன் கருத்து. தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு தேசிய விருது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடும் கண்டனம். தமிழ்நாட்டில் இன்று முதல் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.